ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பதிவுன்னா, ப்ரூடிங் பண்ணும்பொழுது வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஹீட் சோர்ஸில் வந்து இங்கே வந்து ஹீட்டரை பயன்படுத்தி ப்ரூடிங் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து 1000 வாட்ஸ் ஹீட்ரு. பாருங்கள், ஒவ்வொரு ஹீட்ரு வந்து 1000 வாட்ஸ் ஹீட்ரு. ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒரு ஹீட்ரு வச்சு ப்ரூடிங் பண்ணுறாங்க. இங்கே எதுவும் பானை வைக்கலை, ட்ரம் வைக்கலை, கேஸ் போர்டு வைக்கலை, ஹீட்டர்லேயே ப்ரூடிங் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி 5வது நாள் 6 அருமையாக தான் இருக்குது. ஒன்று அதுக்கு தேவையான ஹீட்டு ப்ராப்பர் கிடச்சிருக்குது. ஒவ்வொரு ரவுண்ட்லையும் பார்த்தீங்கன்னாக்கா 326க்கு ஒரு ஹீட்ரு வச்சுருக்காங்க. இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஹீட்ரு. பாருங்கள், நம்ம எவ்வளோ சப்போஸ் வந்து ஹீட் அதிகமாக இருந்தால் குறைச்சிக்கலாம், கம்மியாக இருந்தால் அதிகப்படுத்திக்கலாம். 50லேருந்து 300 வரைக்கும் இந்த பாயிண்ட் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பராக வந்து செக் பண்ணி நம்ம ஹீட்டு டெம்பரேச்சரை கொடுத்துக்கலாம். ப்ரூடிங்கு எந்த ஹீட் சோர்ஸ் வேணுமா பயன்படுத்திக்கலாம். நம்மளுக்கு தேவை வந்து ப்ராப்பர் டெம்பரேச்சர் 90 to 95 ஃபேரன்ஹீட் இருந்தால் அந்த கோழிக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டு ப்ரூடிங் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஹீட்டருக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. 6 வந்து அருமையாக இருக்குது பாருங்கள். எதுவுமே வந்து அடையலை, தனித்தனியாக உட்காந்துருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஃபீரண்டுக்கு ப்ராப்பராக போகும், 6 நல்லா ஹோல் ஆகும். இது 5வது நாள். இது வெயிட் போட்டு பார்க்கலாம் என்ன வெயிட்டில் இருக்குது. ஒரு 10 6 எடுத்து வெயிட் போட்டு பார்த்துக்கலாம். 140 கிராம் வருது. அருமையான வெயிட். இந்த பண்ணை வந்து ஃபஸ்ட் வீக் வெயிட் பார்த்திங்கன்னா 200 எபோவ் வந்துடும். இந்த மாதிரி வந்து நம்ம மேனேஜ் பண்ணி ப்ரூடிங் ப்ராப்பராக பண்ணமாக்கும் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் 32 2 கிலோ எடுத்துடலாம். அருமையான ரிசல்ட் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ரூடிங் பண்ணும்போது வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒவ்வொன்றும் அனலைஸ் பண்ணி டெம்பரேச்சர், ஃபீடிங் மெத்தடு, வாட்டரு எல்லாத்தையும் ப்ராப்பராக செக் பண்ணி மேனேஜ்மெண்ட் பண்ணிங்களாக்கும் நம்ம போல்ட்ரி ஃபீல்டில் நல்ல லாபமாக கொண்டு போகலாம்.